எங்கள் ஊரில் கோயில் திருவிழா 23ஆந்தேதி எலெக்ஷன் முடியுதுங்களா, 25ஆந்தேதி இருந்து 8 நாள் சாட்டி எங்களுக்கு கோயில் திருவிழா பண்ணுவாங்க. இங்கே மாரியம்மன் கோயில் சூப்பராக இருக்குது. 8 நாளைக்கு ஒரே என்ஜாய் தான். பொங்கல் வைக்க, கறிஞ்சோறு திங்க, பூவோடு எடுக்க, முளைப்பாரி எடுக்க பயங்கரமாக இருக்கும். அது 4 நாளைக்கு 5 நாளைக்கு புது சீலையாக கட்டுவோம். குத்து விளக்கு பூஜை அதெல்லாம் நடக்கும். அன்னதானம் 8ஆவது நாள் அன்னதானம் நடக்கும். 8 நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 நாளைக்கு 6 நாளைக்கு புது சேலை தான் கட்டுவோம் எல்லோரும். இங்கே பாருங்கள், நானும் சீலை எடுத்துருக்குறேன், காமிக்கிறேன். எனக்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கி கொடுக்கணும். அதனால் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ எனது இது தான் நான் போடுறேன். இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் தான் போட்டேன், அதுக்கே நிறைய வியூஸ் எல்லாம் இல்லை. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இப்படி பாருங்க, இது வந்து காப்பி பொடி கலரு. இதுதான் சீலை. இங்கே பாருங்க, இது பார்டர், இது ஃபுல்லாகவே ஜரி தான். இதுக்குள்ளேயும் எல்லாம் ஜரி தான் வரும். சூப்பராக இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் லைட் கலரு, மேலே வந்து நல்லா டார்க் காப்பி பொடி கலரு, கீழே வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் சாரீ. இது வந்து முந்தானி தலைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது வந்து ப்ளவுஸ் தெரியுதுங்களா, சின்ன சின்னதாக பூ வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக டாட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் சேலை. இது வந்து 2வது சேலை. நான் இது வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 600 வியூஸ் என்னவோ பார்த்தீங்க இதையே. இது நேவி ப்ளூ கலரு. இது பாருங்கள், இந்த ப்ளூ கலரு தான் பார்டரு. இதுதான் பெரிய பார்டரு, இதுதான் கீழே வரும். இதில் வந்து இது ப்ளவுஸ் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த முந்தி பார்ட்ரு மாதிரியே இது ஜாக்கெட்டு. இது பாருங்க, இது வந்து முந்தானி இப்படி கொடுத்துருக்காங்க. இது மீஷோவில் தான் எடுத்தேன் ரெண்டுமே. நான் பெரும்பாலும் சென்னை சில்க்ஸ் தாங்க எடுப்பேன். இப்போல்லாம் மீஷோவுக்கு நுழைஞ்சிட்டேங்க, சென்னை சில்க்ஸ் போகிறதில்ல இப்போல்லாம். இது வந்து மீஷோவில் எடுத்தது தான். இந்த மீனா ஒர்க் சேலைன்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக அதில் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, பூ டிசைன் கொடுத்து. சூப்பராக இருக்குதுங்க இந்த சேலை. பார்த்தா பட்டு சீலையாட்டு இருக்குது, சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே ஜரி தாங்க, ஃபுல்லாக சில்வர் கலர் ஜரி. அதில் வந்து மீனா ஒர்க் கொடுத்து ஒரு சிகப்பு கலர் த்ரெட்டில் பூ கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் மீஷோவில் தான் எடுத்தேன் நான். இங்கே பாருங்கள், இது ஒரு பாட்டில் க்ரீன் பார்ட்ரு. அங்கே வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, இதுதான் பார்டர். இதுக்கு பாட்டில் க்ரீன். முந்தானி பாருங்கள், இது வந்து ப்ளவுஸ் வந்து இது வந்து ப்ளவுஸு பிளாக் கலரு. அதே கலரில் தான் இது முந்தி. இது வந்து முந்தி. பூ வந்து மாறும், சேலையில் இருக்கிற மாதிரியே ப்ளவுஸ்க்கு வந்துருக்குது. இது வந்து பெரிய பெரிய பூவாக கொடுத்துருக்காங்க முந்திக்கு. ஆனால் பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த சேரீயும். 3வது சேரீ இது. இங்கே பாருங்க, இது 4வது சேரீ. இது வந்து இந்த ரெஸ்ட் ஆரஞ்சுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது ஆரஞ்சு கலர் தான். ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல, எனக்கு இங்கே ஆரஞ்சாக தான் தெரியுது. இந்த ரெட்டப்பட்டா பார்டர், இது வந்து காப்பி பொடி கலர் இந்த பார்டரு. இதுக்கு ப்ளவுஸும் வந்து இதே கலர் தான், பார்டர் கலரே தான். ஆனால் சிங்கிள் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பார்டர் கொடுத்துருக்காங்க, அது சிங்கிள் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது முந்தியெல்லாம் தனியாக இல்லைங்க, இதுக்கு ஒரு குஞ்சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கட்டினால கிராண்டாக இருக்குது, நான் கட்டி பார்த்துட்டேன். ஆனால் ப்ளவுஸ் தைக்கல. இங்கே வரங்க, இதுதான் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் 600 ரூபா மீஷோவில் தான் எடுத்தேன். இங்கே பாருங்க, இது மட்டும்தான் சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். இது வந்து ஒரு கிரே கலர் காட்டன் சாரீ. நான் பெரும்பாலும் அதுதான் எடுப்பேன். இது 1000 ரூபா, 1 ரூபா கம்மி 1000 ரூபா. இதுக்கு பார்ட்ரு பாருங்கள், இந்த கீழே இந்த பார்ட்ரு வந்து காப்பர் ஜரி போட்டது. பெரும்பாலும் நான் காட்டன் சேலை தாங்க கட்டுவேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். இங்கே எங்கேயாச்சும் லோக்கலில் போகிற மாதிரி இருந்தால் தான், அது கூட பூனை சீலையெல்லாம் நான் எடுத்து கட்ட மாட்டேன். பெரும்பாலும் வீட்டில் நைட்டியோடு இருக்கிறதுனால சீலைங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எடுப்பேன். நான் ஒரு சரியான சேலை பைத்தியம், ஆனால் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து அதுக்கு முந்தி, தெரியுதுங்களா? இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. சின்ன ஸ்டோன் இல்லைங்க, சமைக்கி லைனாக வந்து அது கையிலேயே எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டு சின்ன சின்னதாக வந்து சமைக்கி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முந்திக்கு மட்டும்தான் இருக்கும். ப்ளவுஸ் வந்து இதுக்கு ப்ளைன் ப்ளவுஸ். ஏன்னா பூ ஃபுல்லாக சேலை ஃபுல்லாக டிசைன் இருக்குங்களா, அதனால் ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு. இதே கிரே கலர் தான். 6வது சேரீ பாருங்கள்,
கலர்ஃபுல்லான saree. ஆரஞ்சு வித் பிங்க். ஒரு பேபி பிங்க்கும் இல்லைங்க, டார்க் பிங்க்கும் இல்லை, இது ஒரு பிங்க்கு. சூப்பராக இருக்குது. இது லினன் காட்டனோட சேர்ந்தது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுவும் 550 ரூபா என்னவோ தான். இது பாருங்கள், இதுதான் இதுக்கு வந்து ப்ளவுஸ். பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் அங்கே பார்க்கறதுக்கு, வீடியோவில் இல்லைங்க. இது வேறு டிசைனு. அதுக்குள்ளே அது 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 வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. இதுதான் இதுக்கு வந்து முந்தி. இதுவும் வேறு மாதிரி தான் இருக்குது, சேலை மாதிரி இருக்காது. இதுவும் வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இதில் வீடியோவில் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இது ஆரஞ்சு வித் பிங்க்கு. 6 சேலை எடுத்துருக்குறேங்க. இது வந்து இன்றைக்கே எடுக்கலை, 3 சீலை மட்டும்தான் நான் நோம்பிக்கு எடுத்தேன். ஏற்கனவே பொங்கலுக்கு ஒன்று, பொங்கலுக்கு முன்னாடி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். 6 நாளைக்கு 6 கட்டும். ஏற்கனவே 2 எக்ஸ்ட்ரா தைச்சி வச்சுருக்குறோம். சொல்ல முடியாது, 8 நாளைக்கு 8 கூட கட்டுவேன். முதல் வீடியோ போடுறேங்க, எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ சமையல் வீடியோ தான் போட முடியும், வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ தான் போட முடியும். நான் வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு இயற்கை காட்சியெல்லாம் எடுத்து வீடியோ போடுறதுக்கு, அப்புறம் வந்து திருவிழா அப்போ நான் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி.